ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் கோதுமையும் அரிசியும் இருந்தால் சூப்பரான ஹெல்த்தியான ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் 15 நிமிஷத்தில் வாங்க எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம். ஒரு கப்பளவு ரேஷன் கோதுமை, முழு கோதுமை, அரைக்கப்பளவு அரிசி, ரெண்டுமே 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த பொருள் ஆடுறதுக்குள்ளே சட்னியை ரெடி பண்ணிடலாம். அரைக்கப்பளவு தேங்காய், 1 ஸ்பூன் அளவு பொரிக்கடலை, 2 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம தாளிப்பு கூட சட்னியை சேர்த்துடலாங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. வறுத்த பொருளுமே ஆறிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு 4லேருந்து 5 வாட்டி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாவு கூட 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைகளில் எண்ணெய் தடவிட்டு தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா மாவை ஒரு கரண்டி அளவு இந்த அளவுக்கு ஊற்றிட்டு இந்த மாவு மேலேயே பொடியாக கட் பண்ண வெங்காயம், கேரட்டு, மல்லித்தலை தூவிட்டு சுற்றிலும் எண்ணெய் விட்டுட்டு 2 நிமிஷம் வேக வச்சு திருப்பி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்துட்டா சூப்பரான முழு கோதுமையும் அரிசியும் சேர்த்து 15 நிமிஷத்தில் காலைல டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஊத்தாப்பம் மாதிரி கூட பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். டாட்டா.